இது திருமயம் பக்கத்தில் காட்டு பாவா பள்ளிவாசல்னு இருக்குல்ல, அந்த ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 7.5 ஹெச்பி சோலார் பம்பிங் சிஸ்டங்க. இன்றைக்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணி நல்லா ப்ரெஷராக தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. இந்த போர் போட்டு 5 வருஷம் ஆயிடுச்சு. போரை மூடியே வச்சுருந்தாங்க. இது மாதிரி ரொம்ப வருஷமாக நம்ம போர் போட்டு அதை யூஸ் பண்ணாமே இருக்கும்போது சோலார் பம்பிங் போடுறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஃப்ளஷ் பண்ணணும். கம்ப்ரஸர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். இங்கே மேலே 20 அடிக்கு மட்டும்தான் கேசிங் பைப்பு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கிற 400 அடியும் ஃபுல்லாக பாறை தான், கரும் பாறை. அந்த மாதிரி போட்டிருக்கும்போது சோலார் பம்பு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தண்ணி நல்லா வந்துருச்சு. போக போக ஒரே மண்ணும் சேருமா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆகும்போது என்ன பண்ணோம், கரண்ட்டு மோட்டாராகவே இருந்தாலும் போய் சிக்கிக்கிடும். அது மாதிரி சோலார் மோட்டார் என்ன ஆகிடும்னா கொஞ்சம் நேரம் ஓடும். அதுக்கப்புறம் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அது வெயில் இருக்கிற வரைக்கும் நல்லா ப்ரெஷராக அடிச்சுக்கிட்டு இருக்கும். நடுவில் ஏதாவது வெயில் குறைஞ்சிச்சின்னா பம்புக்கு போகிற பவர் குறையும். குறைஞ்ச உடனே என்ன ஆகுன்னா உள்ளே இருந்து வரக்கூடிய மணலில் நைஸ் மணல் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். அதில் அந்த சுற்றிக்கிட்டு இருக்கிற இம்பல்லர் சிக்கிக்கிடும். அது மாதிரி சிக்கிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக போயிடும். திரும்ப 400 அடியும் அந்த 7.5 ஹெச்பி பம்பு வெயிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 400 கிலோ வந்துடும். பூமிக்குள்ளே போகும்போது பைப்பு, அதில் இருக்கிற தண்ணி, அதோடு சேர்த்து அந்த பம்போட வெயிட்டு இதெல்லாம் சேர்ந்து 400 கிலோ வந்துடும். திரும்ப நம்ம கிரேன் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ட்ரைபாடு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி தான் இங்கே ஆகிப்போச்சு. என்னென்னா ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருந்தது. அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா மோட்டார் சிக்கிருச்சு. ஏன்னா உள்ளே இருந்து அவ்வளவு சேரும் மண்ணுமா உள்ளேருந்து வருது. அந்த மாதிரி வரும்போது மோட்டார் பிடிச்சிருச்சு. பிடிச்சி சிக்கிருச்சுன்னா திரும்ப என்ன பண்ணுறது? இப்போ இந்த மாதிரி பகுதிகளில் மண் வரக்கூடிய பகுதியில் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜென்ரேட்டர் வச்சு ஒரு 15 கிலோவாட் ஜென்ரேட்டரை கொண்டு டைரெக்டாக அந்த ஜென்ரேட்டரை வச்சு இந்த மோட்டாரை ஓட்டுறது. அப்படி கண்டினியூஸாக மோட்டாரை ஓடும்போது ஒரு சில நேரங்களில் வரக்கூடிய மணல் எல்லாம் ஃபுல்லாக பிரித்து எரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஜென்ரேட்டரை வாடகைக்கு எடுத்துகிட்டு 2 நாள் கண்டினியூஸாக ஓட்டினோடனே போர் நல்லா தெளிவாயிருச்சு. அப்படி தெளிவாக ஆரம்பித்த உடனே தண்ணி தெளிவாக வந்துடுச்சு. ஆனால் என்னென்னா நம்ம போரை 24 மணி நேரம் ஓட்டும்போது போரில் இருக்கிற தண்ணியோடைய ஊற்றுக்கள்லாம் வற்றி போச்சு. ஏன்னா இது 5 வருஷம் பயன்படுத்தாமலே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த போரை சுற்றி ஒரு 50 அடி சுற்றுக்கு இருக்கிற ஊற்றுக்கள்லேருந்து தண்ணி உள்ளே வரணும். அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊறி 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 ஜென்ரேட்டரை வச்சு 2 நாள் ஓட்டும்போது மண் எண்ணெய் எல்லாம் தெளிவாகி தெளிவான சுத்தமான தண்ணி வந்துடுச்சு. புதுசாக ஊற்று ஊற ஆரம்பிக்கும். 5 வருஷம் நம்ம போடும்போது எந்த விதமான ஊற்றுமே இல்லாமல் அது அப்படியே நிற்கும், எந்த ஊற்றுமே வராமல். அப்போ அந்த ஊற்று கண்ணெல்லாம் திறக்கணும் இல்லையா?